மத்தேயு 13 வெறும் வசனம் அல்ல, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்படின்னா அந்த மெசேஜ் என்ன மெசேஜ்? கிங்டம் ஆஃப் ஹெவன் மெசேஜ், கிங்டம் மெசேஜ். இந்த வசனத்தை கேட்டு ஒருவன் உணராதிருக்கும் போது, ஓ இவ்வளவு காணியாட்சி இருக்கா, இவ்வளவு நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறதா? என்னைக்கு நீ குரோமோசோம்லையும் ஜீன்லையும் காணியாட்சியிலையும் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறியோ, அப்ப இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும் என்று நான் சொல்லுகிறேன். காணியாட்சி என்பது வெல்ஃபேர், காமன்வெல்த், பிரான்சைசி, பொலிட்டியோஸ், தேவனுடைய ரெப்ளிகாவா, பரலோகத்தோட ரெப்ளிகாவா இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கை, பரலோகத்துடைய ரிஃப்ளெக்ஷனா இந்த பூமி மாறுவதற்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. மேன்மை அவங்க அப்பா. இன்னைக்கு யூதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அவனை கூப்பிட்டு, அவன் பெரிய அகராதியாக இருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அவனை கூப்பிட்டு என்னடான்னு கேட்டா, எங்கள் அப்பா ஆபிரகாம்டா அப்படின்னா. ஆமாம், இஸ்மவேலுக்கும் அப்பன் ஆபிரகாம் தான். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாருங்க. நம்ம தோணுனா தண்ணி விட வர மாட்டேன், அவன் தோணுனா பெட்ரோல் வருது, பாலைவனத்தை சோலைவனமாக்குறான். இதெல்லாம் லிட்ரல் பிளெஸிங்ஸு. ஒருத்தனை புழுதி மாதிரி ஆசீர்வதிச்சாரு, ஒருத்தனை மண்ணு மாதிரி ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அந்த சந்ததி கிறிஸ்துவே. சந்ததிகள் என்று எழுதப்படாமல் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் போய் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறேன், அப்புறம் தான் தெரியுது எல்லாமே சிங்குலர்லாம் எழுதியிருக்கு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ அந்த சந்ததி மூலமாக வர்றவங்களை பார்த்து தான் வானத்து நட்சத்திரங்களை சொன்னார். நம்ம பூமியின் மண்ணு கிடையாது, புழுதி கிடையாது. புழுதின்ற இஸ்மவேலு, மண்ணுன்றது இஸ்ரேலு, ஸ்டார்ன்றது கிறிஸ்தவன். ஆமென், ஆமென், ஆமென். உன் சந்ததி இயேசு மூலமா வர்றேன், அந்த சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னார். அங்க நம்பருக்கு பேசினேன், நியூமரஸா இருப்பாங்க. இங்கேயும் நான் நம்பருக்கு பேசினேன். ஆனா இங்க ஸ்டார நம்பருக்கு பேசல, ஷைனிங்க்கு பேசுறேன். ஆமென், ஆமென். I will shine like a star because I am the original Jew. ஆமென் சொல்லுவோம். மேன்மையான யூதன், நான் உயர்குல யூதன். ஆமென் சொல்லுவோம். உள்ளத்தில் யூதனானவனே உண்மையான யூதனா. மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. அவங்கெல்லாம் மைக்ரேட்டட் யூதன், நாங்கெல்லாம் பார்ன் யூதன். கையை தட்டி ஆமென். 12 கோத்திரம் இருக்காங்க சார். 12 கோத்திரம் நல்லா கவனிங்க. 12 கோத்திரம் இருக்கும்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அந்தந்த கோத்திரத்தில் பிறக்கணுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஒரு கோத்திரக்காரன் இன்னொரு கோத்திரம் மதிக்க மாட்டாங்க. நீ யூதர்களுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே போனீங்கன்னா யூதன் வேறு, இஸ்ரேல் வேறு. இஸ்ரேல்ன்றையும் 12 கோத்திரம், அதில் ஒருத்தன் தான் யூதன். ஆனால் நம்ம 50 பேரும் யூதன் சொல்கிறோம், ஏன்னா யூதனுடைய மேன்மை. இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் யூதர்களுக்கு இந்த இஸ்ரேலில் 12 கோத்திரம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் மதிச்சிக்க மாட்டாங்க. அவனா நீ அவன் அவன் பட்டான் இல்லைப்ப அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன் ஆடாரு, அவன் கல்லேன், அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வேறு இது இருக்கும். அதில் இந்த யூத கோத்திரத்தை உன் சகோதரருக்குள்ளே நீ தலையாக இருப்பேன்னு சொல்லி பிளஸ் பண்ணியிருக்கிறார். இதிலே பெஸ்ட் ப்ரீடு. அந்த பெஸ்ட் ப்ரீட்லேயே நிறைய ஒஸ்ட்டு யூதாஸ் மாதிரி கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. யூதாஸு, ஆஹான், பொற்பாலத்தை ஒழித்து வைத்தவன், இவங்களாம் யூதா கோத்திரம் தான். ஆனால் இந்த பெஸ்ட் ப்ரீடிலே பெஸ்ட் பர்சன் தான் இயேசுநாதர். ஒரு நாயை ப்ரீடுக்கு விடணும்னா நீங்கள் மேட்ச் இது வாட் இஸ் தட் மேட்டிங்க்கு நீங்கள் விடும்போது நல்ல நாயாக இருக்கணும், ஹைப்ரிடாக இருக்கணும். அப்போ அந்த எல்லாமே ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். ஜெர்மன் ஷெப்பர்டில் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கு.
அப்போ வந்து அந்த குட்டிகள்லாம் எப்படி பிறக்கும்? இப்போ யூதா கோத்திரத்திலே ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு பர்சன்னா, கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் பர்சன்னா இயேசுநாதர். அவரோட பிரீடு நம்ம. ஐயத்தட்டே ஆமென் ஆமென். யூதர்ல கை போனவன் கால் போனவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த பிரீடு கிடையாது நம்ம. அம்புட்டு நியாயப்பிரமாணத்தையும் பக்காவை நிறைவேற்றி முடித்து கலாஸ் செய்ய வேண்டியதற்கு மேலாக செய்து முடித்திருக்கிறேன் என்று எக்கால முழக்கமிட்ட இயேசுவின் சந்ததியாய் நாம் இருக்கிறபடியினால் நாம் அனுபவிக்க கூடாத ஆசீர்வாதம் என்று ஒன்றுமே இந்த உலகத்திலே கிடையாது என்கிற மனநிலை உங்களுக்கு அவசியம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். அதனால கூட்டம் கூட்டமாக யூதர்களை உலகத்துக்குள்ள அனுப்புகிற வேலையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆரம்பிச்சிட்டோம். ஆமென் சொல்லுவோம். ஆகவே இனிமே பாருங்க, உலகத்தின் கேமராக்கள் உங்கள் பக்கமாய் திரும்பப்படும். கர்த்தர் அதை செய்வார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. எடுத்தோன்னும் பெரிய சேஞ்ச் தெரியாத மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் நான் அதை செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமைப்படியே நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். இந்த தேசம் பார்க்கத்தக்கதான ஒரு யூத சந்ததியை இந்த தேசத்துக்குள்ளே நான் கட்டவிழ்க்கத்தக்கதாய் கர்த்தர் எனக்குள்ளே இந்த வேலையை செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பாவரிக்கை செய்கிறத எப்படி செய்யணும்? ஆண்டவரே, நீதிமானாகிய உம்முடைய பிள்ளையாகிய நான் நீதிமானாக இருந்து கொண்டிருக்கும் போது, நீதிமானாகிய நான் நீதிமான ஒரு தவறை செய்து உம்முடைய சமூகத்தில் நீதிமானாய் வந்து நிற்கிறேன். இந்த நீதிமானை அப்படிதான் எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் உங்களுக்கான அந்த வித்தை நீங்க மறுதலிச்சு பேசவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ தொடர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். த மைண்ட் செட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஒரு ராஜ்யத்தின் புத்திரர்கள் எத்தகைய மனநிலையுடையவர்களாக இருக்க வேண்டும்? எல்லாம் பாருங்க, ராஜ்யம் மாறும்போது சொல்லுங்க, ராஜ்யத்தின் மனநிலை மாறுகிறது. இப்படி சொல்ல, ராஜ்யம் மாறும்போது ராஜ்யத்தின் புத்திரர்களின் மனநிலை மாறுகிறது. நாங்கள் சோமாலியாவுக்கு போகிறாங்க பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கான டிக்கெட்டெல்லாம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு விசாரிச்சுட்டு டிக்கெட் புக் பண்ண போகும்போது ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது டிக்கெட்டுக்கு மட்டும். ரவுண்டு டிக்கெட் வந்து சரி போகலான்னும் போது என்ன போட்டுறாங்க, கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இஸ் சோமாலியா அப்படின்னு தொடங்கும் போதே உலகத்திலே ரொம்ப கொடுமையான பயங்கரமான ஒரு இடம் சோமாலியா. ஒரு ஊரில் 4 பேரை கெட்டவன்னு சொல்லலாம், ஒரு ஊரையே கெட்டவன் நீங்கள் சொல்லலாமா? ஒரு நாட்டில் சில ஊரை கெட்ட ஊருன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு நாட்டையே கெட்ட நாடுன்னு சொல்லலாமா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜ்யம் மாறும்போது ராஜ்யத்தின் குடிமக்களின் மனநிலை மாறுகிறது. நீங்கள் இங்கே இருக்கிறனால தான் நீங்கள் வந்து இந்த மனநிலையில் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ இதே இது நீங்கள் சோமாலியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலையை வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படியே எந்திரிக்கும் போது சேரை தூக்கிட்டே போயிடலாமா, இல்லை மேலே இருக்க இந்த ஃபேனை கழட்டிடலாமா, இல்லை நைட்டு எப்படி வந்து எந்த வேலையை பார்க்கலாம்? ஏன் மாறுது இதெல்லாம்? ராஜ்யம் மாறும்போது ராஜ்யத்தின் மனநிலை மாறுது. கொடைக்கானல் போனால் மேலே பார்த்தா அப்படியே யூகே மாதிரியே தான் இருக்குது, வெதர்லாம் கும்முன்னு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு கீழே பாடுறாரு. அப்புறம் கீழே பார்த்தா தான் தேவன் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு உங்களை ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றுகிறார். ராஜ்யத்தின் புத்திரராக மாறும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரவில்லை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது. You will be the right under control of the heaven. பரலோகத்துடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வர ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் ராஜ்யத்தின் மனநிலை மேன்மை. பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. உங்களுக்கு தெரியுமில்ல? பரலோகம் வேற, எல்லாம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் வேற. நான் செத்துட்டேன்னா சொல்லுங்க, நான் போற இடம் பரலோகம். நான் உசுரோட இருந்தா நான் இருக்கிற இடம் பரலோக ராஜ்யம். ஆமா, புரிஞ்சுச்சா? திரும்ப சொல்லுங்க, நான் செத்துட்டேன்னா நான் போற இடம் பரலோகம். ஏசியம் பரலோகத்துக்கு போனார், அவர் செத்துட்டார், பரலோகத்துக்கு போனார். அவருடைய சீசர்களையும் பரலோகத்துக்கு போனாங்க, அவங்களும் சாகுறாங்க, பரலோகத்துக்கு போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் உயிரோடு இருக்கும்போது இருக்கிற இடம் அது பேர் என்ன? பரலோக ராஜ்யம். பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் அவர் சித்தம் செய்ய
படுகிறது. ஆகவே செத்த பிறகுதான் பரலோகம்ன்ற கான்செப்ட் கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா நீங்கள் சாகுவதற்கு உருவகமான ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுத்தபடியினால் எழுத்தின்படி நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? செத்து விட்டீர்கள். மரித்தவன் கட்டாயம் பரலோகத்துக்குள்ள என்ட்ரு ஆகித்தான் ஆகணும். ஆகையால் நாம் எல்லாம் மரித்தபடினாலே பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்து பரலோகத்துக்குள்ளே போகிறோம். அந்த பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இதில் இருந்து நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் போகும்போதோ இங்கே அந்த மாதிரி போகும்போது ஏர்போர்ட்லேருந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜுக்குள்ளே போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும். அப்போ இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு அந்த ஏசிலாம் வந்து அந்த டென்சிட்டி கூடுறது உங்களுக்கு தெரியும். உள்ளேயே வந்து ஏர் ஹோஸ்டஸ்லாம் உள்ளே வர இருப்பாங்க, உங்களை வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. நீங்கள் ஏரோப்ளேனுக்குள்ளே இறங்குறீங்க, உள்ளே போகிறீங்க. இப்போ இந்த ஏரோப்ளேன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பரலோகம் என்றால் அதை கனெக்ட் பண்ணது பார்த்தீங்களா? இதுதான் பரலோக ராஜ்யம். தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் heaven, it is called the kingdom of heaven. அப்போ we are living in the extension of heaven. இப்போ Jesus is living in heaven அப்படின்னா we are living in the extension of heaven. அதாவது பக்கிங்ஹாம் பேலஸில் வந்து வெளியில் வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கிறவன், அந்த குதிரை மேலே உட்காந்துருக்கிறவன், அந்த காடு 1,46,00,000 வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குகிறான். இது வந்து சமீபத்தில், இது வந்து முன்னாடி கிடைத்த புள்ளி விவரம். போன மாதம் கூட ராணி அம்மா சம்பளத்தை கூட்டியிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. உடனே வந்து இல்லை 46, 7 அப்படின்லாம் வராதிங்க, கணக்குக்கு வராங்க. நான் இப்போ அதுக்கு பஞ்சாயத்துக்கு வரல. 1.46 அவன் வாங்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ ஒரு ஆள் கொடுக்கணுமா அப்படின்னு ராணி நினச்சாங்கன்னா, ஆனால் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏன் நினைக்கிறனால தான் வெளியே நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா நினைக்கல, அதனால தான் உள்ளே உட்காந்து ஊரே ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ ராஜ்யத்தின் மனநிலை என்பது அதுதான். பணத்தை டீல் பண்ணுறதுல என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, பணத்தை டீல் பண்ணுறதுல ராஜ்யத்தின் மனநிலை இருக்க வேண்டும். ப்ரொவிஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், ராஜ்யத்துடைய என்னது சுதந்திரம் என்னன்னு நீ பேச போகிறேன். அவர் நிறைய பணத்தை பற்றிய பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சொல்கிறவனுக்கு நிறைய பணத்தை பற்றிய மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம். இப்போவுமே பாருங்களேன், ஒரு ஜென்ரேஷன் அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு ஜென்ரேஷன் இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எலியா அப்படின்னு யார் வருவா? ஏசபேல். அடுத்து எலியாவின் ஆவி ஏரோது அப்படின்னு வந்தோடனே ஏசபேலின் ஆவி ஏரோதியால். எப்படி ஹீரோ பிறந்துக்கிட்டே வராங்களோ அப்படி வில்லனும் பிறந்துக்கிட்டே வருவாங்க. நாங்கள் ஏசுனா அவருடைய ப்ராடக்ட், அவருடைய டிசெண்டன்ஸ், அவருடைய பிள்ளைகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கிட்டு பரிசையனும் பிள்ளையை பற்றிட்டு போயிருக்கான்ல, நீங்கள் மறந்துடக்கூடாதுல்ல. அண்ணா காய்பாவும் பிள்ளை பேரன் பேத்தி பெற்றிருக்கான்ல. இப்போ அண்ணாவோட பேரங்களாம் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அண்ணா காய்பா இவங்க. நாங்கள் ஏசுனாருடைய சந்ததியில் வரோம், திரும்பவும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், திரும்பவும் அவன் கட்டையை கொடுக்குறான். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எது வரைக்கும் நடக்கும்? ஏசுனார் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைக்கும் அது நடக்கும். இப்பயே பிடுங்கிடலாமா? அப்படி பிடுங்க வேணாம். தேவ தூதர்கள் வரும்போது கடைசியில் ரெண்டையும் பிரிப்பாங்க. அது வரைக்கும் இவர்கள் வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவலையே படாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ராஜ்யத்தின் மனநிலை மணி ஹேண்ட்லிங்கில் இருக்கணும். ரெண்டாவது, கொடுக்கறதுலையும் ராஜ்யத்தின் மனநிலை இருக்கணும். மன்னிக்கிறதுல ராஜ்யத்தின் மனநிலை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல, மன்னிக்கிறதுல ராஜா மாதிரி இருக்கணும். ஆமென் சார். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் கைத்தட்டு போது அவருக்கு ராஜ்யத்தின் மனநிலை, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். ராஜ்யத்தின் மனநிலை. வாசிப்போம். எபேசியர் 2:12 நினைக்கிறேன். வாசிப்போம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அக்காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இல்ல, அப்பனா இப்ப கிறிஸ்துவை சேராமல் இருந்ததினால். இயேசுக்கு பிள்ளைய பிறக்காதப்ப நீங்க புறஜாதி. பிள்ளையா பிறந்த உடனே எந்த குடும்பத்துக்குள்ள நீங்க சேர்ந்துட்டீங்க?
ஆபிரகாம் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க, அக்காலத்திலே ராஜ்யத்தினுடைய பிளெஸிங் அப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு, சரியா? அக்காலத்திலே வாசிமா, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும். அண்டர்லைன் தி வேர்ட், இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும். அப்படின்னா the commonwealth of Israelites or Israel, அதாவது the citizenship of Israel, the birth rights of Israel. இஸ்ரேல் தேசத்துடைய birth rightsக்கு நம்ம அப்பாற்பட்டவராக இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே, நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிக்கணும், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற காமன்வெல்த் நமக்கு சொந்தமாயிருச்சு அப்படி அர்த்தம் இல்லை. இஸ்ரேல் தேசத்தில் என்னத்தை பெருசாக கொடுத்துட்டாங்க? யூஎஸ்லையும் யூகேலையும் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறாங்க. இஸ்ரேல் தேசத்தில் என்ன காமன்வெல்த் தராங்க சொல்லுங்க? குடும்பத்தில் எத்தனை பேர் வேலை பார்க்க இருந்தாலும் வந்து 50 பேருக்கு சோறு போடுறோன்ற காமன்வெல்த்துக்கு சொல்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு பவுல் எழுதுறானா? இஸ்ரேல் தேசத்தோட காமன்வெல்த், இஸ்ரேல் தேசத்தோட சிட்டிசன்ஷிப், இஸ்ரேல் தேசத்தில் பர்த் ரைட்டு, அதில் இருக்க ஆசீர்வாதம், அந்த தேசத்தின் சட்டத்தில் என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் உரியவர்களாயிட்டீங்கன்னு பவுல் எழுதலை. இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு காமன்வெல்த் இருந்துச்சு. பரலோகத்தில் இருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இஸ்ரேல் தேசத்துக்கு என்று தேவன் கொடுத்திருந்தார். கையத்தட்டு. It is not a commonwealth from Israel. It is the commonwealth of Israel. இஸ்ரேல்ல இருந்து வருகிற காமன்வெல்த் இல்ல. இஸ்ரவேலுக்கு என்ன காமன்வெல்த் பரலோகத்திலிருந்து இருந்துச்சோ, பரலோகத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்திருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். யூதர்கள் ஏன் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள் என்றால், they have the citizenship of heaven. பரலோகத்தில் இருந்தா என்ன நடக்குமோ அதெல்லாம் உனக்குள்ள நடக்கும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தாரு. சுருக்கமா சொல்லவா, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதற்கு அர்த்தம் ஆபிரகாமுக்கு பரலோகத்துடைய சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தார். கையை தட்டு. All the birthrights on the blessing of the citizenship of the heaven, அதை வந்து ஆபிரகாம் கொடுத்தார். அதுக்கு பிறகு ஆசீர்வாதம். இதை வாங்கின உடனே இவன் யாரா மாறிட்டான்? சிட்டிசன் ஆஃப் ஹெவனா மாறிட்டான். அதனால ஹெவனுடைய காமன்வெல்த் அவனுக்கு வந்துருச்சு. இப்ப இவனுக்குள்ள இருந்து ஒரு சந்ததி உருவாகி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உருவாகுது. இந்த தேசத்துக்கான காமன்வெல்த் எதுனா பரலோகத்துடைய பிளெஸிங் தான் இந்த தேசத்துக்கான காமன்வெல்த். பைபிள் சொல்றதுல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், அவரே அவர்களை வழி நடத்தினார், அவரே இரவும் பகலும் அவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலுக்கு மட்டும் ஒரு நாட்டில் இருந்து சப்ளை வந்துகிட்டே இருக்கு. அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் பரலோகத்தோட காமன்வெல்த். இதைத்தான் சொல்றான், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு. இஸ்ரவேலில் இருந்து வருகிற காணி ஆட்சி அல்ல, இஸ்ரவேலுக்கு ஒரு காணி ஆட்சி இருந்தது. அது பரலோக பிதாவின் நேரடி கண்ட்ரோல். நல்லா நல்லா நல்லா. When you are connected with Israel, you are connected with heaven. That's the matter. That's the matter. கர்த்தர் சொல்றார், பூமி முழுவதும் என்னுடைய கர்த்தருடையது, என்னுடையது என்றாலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். This is the commonwealth of Israel. பூமி முழுவதும், தமிழ்ல பிறகு பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். தமிழ் ஆங்கிலத்திற்கு, though the whole earth and heaven be mine, you are my peculiar treasure. எல்லாமே என்னுடையதா இருந்தாலும் கூட, எழுத்தின்படி அவைகளுக்கு நானே உரிமையாளனா இருந்தாலும் கூட, நீ என்னுடைய you are my pocket money. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, you are my pocket money. இந்த முழு உலகமே தேவனுடையதா இருந்தாலும் இஸ்ரேல் தேசம் அவருடைய பாக்கெட் மணி. அதனால அவருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கிறனால அவர்கள் நேரடியாக பிதாவினிடத்திலிருந்து போஷிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் அவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தும் பவுல் எழுதுறான், பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்களே. அப்ப இது என்ன தெரியுதுன்னா, நீங்க மட்டும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பிதாவுடைய பிள்ளையவே தூக்கி சிலுவையில் எறிஞ்சா கூட
உங்கள் மேலே அந்த ராஜ்யம் நேசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நீ போய் ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்ட, நீ போய் வந்து ஒரு தம்மை போட்டுட்ட, நீ வந்து வேற ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஐயோ என்னை வெறுத்துருவாரா? அவர் பிள்ளையவே சிலுவையில் அறிஞ்சாலும் அந்த காணி ஆட்சிக்கு கீழ் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் இருப்பது உண்மை என்றால் எந்த விதத்தில் உங்களுடைய காணி ஆட்சி பாதிக்கப்படும் என்று நான் கேட்கிறேன். அக்காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தபடியினால் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். இஸ்ரவேலருக்கென்ற காணி ஆட்சி என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற காணி ஆட்சி அல்ல. இஸ்ரவேல் தேசத்து மேல ஒரு கிங்டம் இருக்கு. அந்த கிங்டமோட காணியாட்சி இஸ்ரவேலுக்கு வந்து நீங்க இயேசுவோட இணைஞ்சனால அந்த காணியாட்சிக்கு நீங்களும் சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். காணியாட்சி என்கிற வார்த்தை பொலிட்டியோஸ் என்கிற வார்த்தை, அதில் தான் பாலிடிக்ஸ் வருது. பொலிட்டியோஸ்னா பிரான்சைசி அப்படின்னு அர்த்தம். என்னது பிரான்சைசி? பிரான்சைசினா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு 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 கம்பெனி எப்படி இருக்குதோ, அல்லது ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கோ, ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருக்கோ, பிரான்சைசி எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். நீங்க இந்த பிரான்சைசிக்கு போனாலும் அந்த ஹெட் ஆஃபீஸ் மாதிரியே அது இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரான்சைசி. புரியுதா புரியலையா? புரியாது. கேஎஃப்சின்னு சொன்னா புரியுமா? புரியும், ஏன்னா அங்கே கடிச்சு இருக்கிறோம். கேஎஃப்சி போனீங்கன்னா எந்த கேஎஃப்சிக்கு போனாலும் வெளியில் ஒரு தாத்தா கண்ணாடியை போட்டு இப்படி இருப்பார், அது பக்கத்தில் ஒரு சேவல் நிற்கும். அந்த கேஎஃப்சிக்கு ஒயிட் அண்டு மெரூன் ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்கு. இந்த ஃபாண்ட் மாறக்கூடாது, அந்த தாத்தா மாறக்கூடாது, அந்த சேவல் கூட மாறக்கூடாது, அந்த கலர் மாறக்கூடாது, அந்த உள்ள இருக்கிற அமைப்பு மாறக்கூடாது, உள்ள போடுற அந்த என்னது அந்த ஸ்பெசிமன், அந்த உள்ள சேர்க்கக்கூடிய காரியங்கள், அந்த மசாலா ஜாமா இது கூட மாறக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல போனா கேஎஃப்சி, இன்னொரு இடத்துல போனா டிஎஃப்சி, அது வேற. சிஎஃப்சி, ஏஎஃப்சி, பிஎஃப்சி அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா கேஎஃப்சின்னு வந்துட்டா, ஆமா கப்பல்ல வந்து இறங்குதுன்றாங்க. அந்த அது என்ன சொல்லுவாங்க, இன்கிரீடியன்ஸ் என்ன இது, அந்த ஸ்பைசிஸ், அந்த இதெல்லாம் வந்து மசாலா போட்டு கொண்டு வராங்கல்ல, அந்த இது கோழி நம்ம ஊர் கோழியாக இருந்தாலும் இது வந்து அந்த இது. இப்போ என்ன சொல்ல வரேன் நான், உலகத்தின் எந்த மூலைக்கு நீங்கள் கேஎஃப்சி போனாலும் அந்த கேஎஃப்சிக்கான அந்த என்ன சொல்கிறது லோகோ, அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். அப்போ நம்ம இதைத்தான் இயேசு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல ஃபாண்ட் கூட மாறாம, கலர் கூட மாறாம, as it is in heaven, ஆமா your will be done on earth. கையை தட்டுங்களேன், எந்திரிச்சு கூட தட்டலாம் ரெண்டு பேர். ஆமென், praise God. காமன்வெல்த், சிட்டிசன்ஷிப், பொலிட்டியோஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் பொலிட்டிகாஸ் என்கிற அந்த கிரீக் வேர்டில், பொலிட்டியோஸ் என்ற கிரீக் வேர்டில் இருந்தால் பொலிட்டிகாஸ் என்கிற லத்தீன் வேர்டு வந்து பாலிடிக்ஸ் உள்ள வருது. நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது you become a citizen of kingdom of heaven. Citizen of heaven, you are entering into the kingdom of heaven. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனே முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விஷயம் இஸ்ரேலின் காணியாட்சி. இஸ்ரேலின் காணியாட்சினா என்னன்னா, யூதனாய் பிறக்கிறவன் அவன் எந்த தேசத்துல கால் வைக்கிறானோ அவன் கால் வைக்கும் தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தமாக தருவேன் என்கிற வார்த்தையின்படி அந்த தேசத்துல பிரைம் மினிஸ்டராகவும், அந்த தேசத்துல சயின்டிஸ்டாகவும், அந்த தேசத்துல பெரிய பணக்காரன், அமெரிக்கால இருக்கிற பணக்காரன் யாரா யூதனா இருக்கிறான், ஹாலிவுட்ல இருக்கிற நடிகன் டாப்ல யாரா யூதனா இருக்கிறான், எல்லா நாடுகளும் இவன் தான் மேல இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு காணியாட்சி இருக்கிறது, அது பரலோகத்தோடு இருக்கிற தொடர்பு. அந்த காணியாட்சிக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு எடுத்து எழுது, இதெல்லாம் உன்னுடைய காணியாட்சி.